எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா கேரளாவில் அதுவும் ரொம்ப பிடிச்ச சினிமாவை கற்றுக்கிட்ட காலங்களில் மலையாள சினிமாக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான். அது பையன் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இந்த 3 படமுமே இங்கே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. நிறைய ஃபேன்ஸ் பேசினாங்க. ஒரு கனெக்ட் இருந்துச்சு எனக்கு. எப்போவுமே வந்து இங்கே நம்ம படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் வாழை 23 இங்கே ரிலீஸ் பண்ண முடியல. பட் நீங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற சந்தோஷம், நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இப்போ நீங்கள் தான் பேசணும். ஏன்னா இது ஒரு ஆடியன்ஸ் பார்வையாளர்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். அவங்க என்ன எமோஷனலாக கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சதுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட படம். ஏன்னா நான் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ. Definitely, I'm sure everybody have a lot of questions to be asked once we open the floor for the media. And coming to producer Dilip Subramanian sir, I know Tamil Nadu romba hit avudana padam odikondirike, like first week 11 crores mela gross collection. And how are you feeling about the film's release tomorrow in Kerala? எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். ஆக்சுவலாக நான் ஃபைட் மாஸ்டர், அப்புறம் ப்ரொடியூசர். ஓகே, மலையாளத்தில் நிறைய படம் செய்துட்டு மாஸ்டர்ஸ், கிராண்ட் மாஸ்டர், திருவம்பாடி தம்பா, தட்டத்தின் மதுரை, மரியாதை, கோப்ரா, லால் சாரம் கோப்ரா, நிறைய படம் காயம்பரம், கொச்சினி எல்லாம் பண்ணியிருக்கேன். அஸ் எ ப்ரொடியூசர் ஆக்சுவலாக 2 பேர் இருக்காங்க. மாரி செல்வராஜ் ஆஸ் எ ப்ரொடியூசர், நான் ப்ரொடியூசர். ரொம்ப சந்தோஷம் இது. பிகாஸ் ஒரு ஸ்மால் ஃபிலிம் இவ்வளோ பிக் ஸ்கேலுக்கு ஆடியன்ஸ் வந்து அதை பர்சனலாக கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனது வந்து தே வில் என்ஜாய் தட் ஃபிலிம் லைக் எனி திங். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். எவ்ரிபடி அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மக்கள் வாழையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதேமாதிரி கேரளாவும் உங்களுக்கு பயங்கரமாக வாழையை தூக்கிட்டு போயிருக்கணும் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். Definitely, we are also looking forward to that. In fact, everybody here is way more emotional after watching the film. Thank you so much, sir. And Nikhila, അസാധ്യ പെർഫോമൻസ് ആണ് സിനിമയിൽ നമ്മൾ കണ്ടത്. ലൈക്ക് ഒരുപാട് വിശേഷങ്ങൾ നടക്കുന്ന ടൈമാണ്. നമുക്ക് ഓൾറെഡി ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നു. And now coming with Varai, and how are you feeling having watched the film, about your performance and about the film as well? എന്താണ് ഈ ഒരു മൊമെന്റിൽ പറയാനുള്ളത്? എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഒരുപാട് സന്തോഷം. മീഡിയ ആൻഡ് നമ്മൾ ഇൻവൈറ്റ് ചെയ്ത് ഇവിടെ വന്നിട്ടുള്ള ഗസ്റ്റുകൾക്ക് എല്ലാവർക്കും ഒരുപാട് താങ്ക് യു. കാരണം നിങ്ങളാണ് ഇനിയിപ്പോൾ ഈ സിനിമയെ പറ്റി കൂടുതൽ സംസാരിക്കേണ്ടത്. വാഴ കഴിഞ്ഞ 23-ാം തീയതിയാണ് തമിഴ്നാട്ടിൽ റിലീസായത്. അന്ന് മുതൽ എല്ലാവരും ചോദിക്കുന്നുണ്ട് എന്നാണ് കേരളത്തിൽ റിലീസ് എന്നുള്ളത്. സോ നാളെ മുതൽ കേരളത്തിൽ നിങ്ങൾക്ക് എല്ലായിടത്തും കാണാൻ പറ്റും. ഇതെനിക്ക് സ്പെഷ്യലായിട്ടുള്ള ഒരു സിനിമയാണ്. എൻ്റെ ലൈഫിൽ ഒരു ഡിഫറെൻറ്റ് എക്സ്പീരിയൻസ് ആണ്. സോ അത് എല്ലാവരും ആക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നു, ഒരുപാട് ആൾക്കാർ കാണുന്നു, അഭിപ്രായം പറയുന്നു എന്നുള്ളത് ഒരുപാട് സന്തോഷം. Thank you so much, and be